இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கையில் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இங்கிலீஷில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, The Lord shall fight for you and you shall hold your peace. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சும்மா இருக்கிறதுன்னு ரொம்ப முடியாத ஒரு காரியம். எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள், சில பிரச்சனை சமயத்தில் எங்கேயாவது ஓடி போயிடலாமா, தப்பித்துக்கணும். இவங்களுக்கு ஓடுறது கூட வழி இல்லை. முன்பாக செங்கடல், ஆழமான கடல், பின்னால் எகிப்தினனை அனைத்து சேனை வீரர்களும் ரதங்களும் ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே ஓட முடியும், என்ன செய்ய முடியும்? அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் பின்பாக பார்வோனின் சேனை நெருங்கி வரும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்கு இடமில்லாமல் ரெண்டாங்கட்ட நிலைமையில ரெண்டுக்கு நடுவில் மாட்டி முழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் முன்னால் போவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. யாராலையும் சொல்ல முடியும், இத்தனை ஜனங்களை படகுல கொண்டு போக முடியுமா, இல்லை என்றால் பிரிட்ஜு கட்ட முடியுமா, என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக பார்வோன் அழித்து விடுவான் என்கிற சூழ்நிலை. அதை பார்த்து தான் பார்வோனின் சேனை பார்த்து ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள், கலங்கினார்கள். 10வது வசனத்தில், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். சும்மா பயப்படல, அல்லது they were sore afraid. பல காரியங்களை குறித்து மிகவும் பயப்படுகிற சூழ்நிலை இருக்கிறதா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்வார். நீங்கள் அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வாரம் முழுக்க உட்காந்து, இந்த மாதம் முழுக்க நல்ல ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. செங்கடலை தாண்டி அடுத்த பகுதிக்கு நீங்கள் போவீங்க. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, The Lord shall fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 14வது அதிகாரத்தில் தேவன் எப்படி யுத்தம் செய்கிறார் என்பதற்குரிய சில தெளிவான விளக்கங்கள் நமக்கு அங்கே அளிக்கப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணினார் முதல்ல பார்க்கும் பொழுது 14வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. முதலாவது brought them to the place of victory. அங்கே அவர் கொண்டு வரும்பொழுது அது ஜெயத்தின் இடமாக அது தோன்றவில்லை. பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையாக காணப்பட்டது. முன்னால் செங்கடல் வந்து நிற்கிது, கரையோரத்தில் போய் உட்காருங்கன்னு சொல்லும்போது எதுக்கு போக சொல்கிறான்னு யாருக்குமே புரிந்திருக்காது. பார்வன்ட்டு தப்பி வந்தாச்சு, இனிமேல் அவங்கள பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு சொல்கிறாரு, செங்கடல் கரை ஓரத்தில் போய் பாளையம் இறங்கு. ஹல்லேலூயா. நமக்கு அவர் அற்புதம் செய்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்துவார். மோசேக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார் 3வது 4வது வசனத்தில், அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைப்போடும் என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை என்ன பண்ணுவேன், கடினப்படுத்துவேன் என்று சொல்லார். 2வது யுத்தத்தில் அவர் செய்கிற காரியம், எதிராளிகளுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார், துர்க்குணம் உச்சகட்டமாய் போகும் பொழுது இருதய கடினம் வருகிறது. சில நேரம் ஆண்டவரே அந்த இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்கிறார். ஏன் உழவு நடந்து கொள்ளுகிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்களே, அவங்களை மேற்கொள்வதற்கு தேவன் வழியை திறந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். முதல்ல வெற்றியின் இடத்துக்கு கொண்டு வந்தார். 2வது எதிராளியின் இருதயத்தை கடினப்படுத்தினார். 3வது பார்க்கும் பொழுது இந்த அற்புதத்தில் ஆண்டவர் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். காட்ஸ் கவுன்சில். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 15-18 வாசிக்கும் பொழுது வெற்றிக்கான ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும், அவர் சொல்படி செய்யணும். இந்த அதிகாரம் முழுவதில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஜனங்க நடந்தாங்க. சும்மா இருக்கல, ஆண்டவர் சொன்னதை கேட்டார்கள், அதன்படி செய்தார்கள். முதல்ல போய் செங்கடலுக்கு முன்னால் நின்னதே ஒரு ஆலோசனைப்படி தான் போனாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது 15-18, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு
சொல்லு. செங்கடல் முன்னால் நிற்குதுப்பா, புறப்பட்டு எங்கேயா போகிறது? அதுக்கு தான் ஒரு பதில் சொல்கிறாரு 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். மோசேக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன் கையை நீட்ட சொன்னாருன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மோசே கையை கோலை ஓங்கினாரு, ஆனால் பிரித்து விட்டது கர்த்தர் தான். ஆனால் தேவன் மோசையை பார்த்து சொல்றாரு, சமுத்திரத்தை பிளந்து விடு. சில பிரச்சனையின் மத்தியில் கர்த்தருடைய ஊழியன் சொல்லுகிற ஆலோசனைக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தீங்கன்னா செங்கடலை கடப்பீர்கள். ஆண்டவர் சில நேரம் நம்ப முடியாத 20க்கும் செய்திராத காரியங்கள், மற்றவங்கெல்லாம் தோற்று போன நிலைமையில காணப்படுகிற காரியங்களை இன்னைக்கு நம்மை செய்யும்படியாய் சொல்லுவா. கர்த்தரை நம்பி செய்யுங்க, ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றார். சொல்லிவிட்டு வழியை திறந்து கொடு அப்படின்ற. வழியை மோசே திறக்கவில்லை. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அதன் நடுவாக நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை மறுபடியும் ஒரு இருதய கடினம். இன்னைக்கும் பாருங்க, ஒரு செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறது போல உங்க கூட நின்று கொண்டிருக்கிறதா? பின்பாக பார்வோன் சேனை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? பொல்லாத பிசாசான் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அவனுக்கு பிடிக்காது, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி வெளியே போகிறது அவனுக்கு பிடிக்காது. இதே இடத்துல உங்களை போட்டு நசுக்கி நொறுக்கி செங்கடல் ஓரமாகவே உங்களை கொன்று விடலாம் என்று சொல்லி பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், கடந்து போங்க, தாண்டி போங்க. அல்லேலூயா. இந்த யுத்தத்தின் மத்தியில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமல்ல, தேவன் பாதுகாவலையும் தருகிறார். காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் த டைம் ஆஃப் பேட்டில். யுத்தத்தின் நேரத்தில் பாதுகாவல் எப்படி கொடுக்குறாரு? 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் சாப்டர் 14:19 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமும் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிரசனத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், எகிப்தியரை கலங்க பண்ணினார். இன்னைக்கு யுத்த நேரத்தில் அவர்கள் உங்க கிட்ட நெருங்கி உங்களை பிடிக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு காரணம் கர்த்தருடைய பிரசன்னம். உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரு, அதாவது மேக ஸ்தம்பத்தை வைக்கிறது போல பின்னால் போய் நிற்கிறார், 2 பேருக்கு நடுவில். உங்கள் பிரயாணத்தின் மத்தியில் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் வில் பி தேர். ஹல்லேலூயா. இப்போதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த யுத்தத்திலிருந்து தப்பி செல்ல ஒரு வழியை உண்டாக்குறார். போராட்டத்திலிருந்து தப்புவதற்கு, தாண்டி செல்வதற்கு ஒரு வழி, வே ஆஃப் எஸ்கேப் for God's children. யாத்ராமத்தின் புஸ்தகம் 21-22 வசனத்தை வாசித்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் என்ன செய்தார்? பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு என்ன செய்தது? மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவன் பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை சும்மா செய்யலங்க. இரவெல்லாம் ஒரு பலத்த கீழ்காற்று வீசினது. அந்த பலத்த கீழ்காற்று தேவ ஜனங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை. அவ்வளோ ஒரு தண்ணீரை பிளக்கக்கூடிய காற்றுனா எப்படி இருந்து, அதை கொஞ்சம் உட்காந்து அந்த அந்த காட்சியை கொஞ்சம் மனதில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம இன்றைக்கி கடந்து செல்கிற பாதையில் தேவன் என்னென்னலாம் செய்ய வல்லவர் என்பது நமக்கு என்ன செய்யும்? புரியும். இன்றைக்கி நிறைய நேரம் ஒரு பிரச்சனையை பார்த்து இதிலெல்லாம் தாண்டவே முடியாதுன்னு நினைச்சு சிலர் தேவையில்லாத தீர்மானங்களை செய்து வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை இழந்து போய் கூட இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, அந்த செங்கடலுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கர்த்தர் எதிர்பாராத ஒரு வழியை திறப்பார். நீங்கள் மாத்திரம் ஒரு ஆலோசனைக்கு கீழ்ப்படியும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தப்பி செல்வதற்கு ஒரு வழியை யுத்தத்தின் மத்தியில் இவர்களுக்கு உண்டாக்கினார். அடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14:24 and 25 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்க்கிறார். அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார்.
அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழற்றி தள்ளவும் விட்டார். அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடக்க நடத்த பண்ணினார். பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இன்னைக்கு பாருங்க, அடுத்த ஒரு காரியம், எதிராளியை கலங்க பண்ணினார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று நமக்கு தீங்கு நினைக்கிறவர்கள் காணும்படியாக ஒரு நாள்ல கர்த்தர் செய்வார். சில செங்கடல் போன்ற பிரச்சனை, இதை தாண்டி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. எப்படி ஆனா இங்க இருந்து அங்க போகணும்னு தெரியல, நடுவில் அது நின்றுகிட்டு இருக்கு. இந்த காரியத்தை எப்படி முடிக்க போறோம், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போறோம், இதை எப்படி தாண்ட போகிறோம், இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, பெரியவர்களை சிறியவர்களை கர்த்தர் அல்லேலூயா உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கலங்க பண்ணும் நாள் வரப்போகிறது. அவர்களை கண்டார், கலங்க பண்ணினார், அவருடைய ரதங்களில் இருக்கிற சக்கரத்தை கலட்டி விட்டார். உள்ள விட்டு பாதி போனதுக்கு அப்புறம் வீல் வேற கலண்டுருச்சு. இன்னைக்கு உங்கள் எதிராளிகள் கர்த்தர் உங்களை நடத்துகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று காணும்படி செய்வார். அல்லேலூயா. தப்பிச் செல்ல வழியை உண்டாக்குற அதே தேவன் எதிராளிகள் அறிக்கை பண்ண செய்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிக்கை பண்ணினார்கள். யார் யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ ஒரு நாள் அறிக்கை பண்ணுவான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு விரோதமாக எவ்வளோ சூழ்ச்சி பண்ணினாங்க, ஆனால் அதே அபிமெலேக்கும் அவருடைய சேனை தலைவன் வந்து ஒரு நாள் ஆபிரகாம்கிட்ட சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றும் நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கை பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறாங்க. எதிராளிகளாய் வருகிற ஜனங்கள் நிறைய நேரம் செய்கிறது நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் தெளிவாக நீங்கள் இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணுங்க. The Lord shall fight for you. You will cross this problem. வெற்றியாக கடப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். நீங்கள் வெற்றியாக கடப்பீங்க. செங்கடலை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்குது. செங்கடலை தாண்டினதையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஒரு வனாந்திர பாதை இருக்குது. கானான் தேசத்துக்குள்ளே போகிற வரைக்கும் பல போராட்டங்கள் இருக்க தான் செஞ்சது. ஆனால் அன்னைக்கு இருந்து அந்த போராட்டம் நின்றது. எகிப்தியரை அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட பார்க்கலையாம். இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாளும் காண மாட்டீங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். கலங்க பண்ணினார், அறிக்கை பண்ண வச்சார் வாயை திறந்து. அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, இவங்க தாண்டிட்டாங்க. மறுபடியும் தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார் 26வது வசனத்தில், கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் உடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. இது நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், இப்படி நீட்ட சொல்றாரு. ஏன் நீட்ட சொல்றாரு? கர்த்தருக்கு மோசே கட்டளை கொடுத்தது போல இருக்கு. ஏன் அப்படி செய்ய சொல்லுகிறார் என்றால், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு போராட்டத்தின் மத்தியில் அநேக தேவ ஊழியர்கள் துவண்டு போயிருக்கிறாங்க. வெறித்தனமாய் நிறைய பேர் எழும்பி திருச்சபை எப்படியாகிலும் அழித்து விடலாம், மூடி விடலாம், தேவ ஜனங்கள் ஆராதனை செய்யாதபடிக்கு தடை கொண்டு வரலாம், எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் செங்கடலை கடக்க செய்ய போகிறார், எகிப்தியரை அழிக்க போகிறார். இன்று காண்கிற எகிப்தியரை நீங்க இனிமேல் ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இந்த யுத்தத்தின் மத்தியிலே கனப்படுத்துவார். 27, 28 வசனத்தில் பார்க்கும் பொழுது அது அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் யுத்தம் பண்ணினால் நடக்கிறது என்னன்னா, எதிராளி ஒருத்தன் கூட தப்ப மாட்டான். நாட் ஒன் ஆஃப் தெம் எஸ்கேப்டு. எகிப்தியரை மடங்கடித்த தேவன் இன்னைக்கு உங்களை எண்ணி தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த அற்புதத்தின் முடிவில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? 30, 31 வசனங்களை பார்க்கும் பொழுது, இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அக்கறைக்கு போய் கண்டார்கள். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில சீக்கிரத்தில் அக்கறைக்கு போக போறீங்க. போய் திரும்பி பார்த்து கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலுக்கு முன்னால நின்ன பொழுது இருந்த பதட்டம் இல்லை, கர்த்தர் செய்த நன்மையை பார்த்து நன்றி வரப்போகிறது. சீக்கிரத்தில் இன்னைக்கு இருக்கிற நடுக்கம், பதட்டம் துதி ஸ்தோத்திரமாக மாறப்போகிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துதான், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்துல என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செங்கடல் போன்ற அனுபவம் நிறைய அன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு.
எப்படி கடக்கன்னு தெரியல, பின்னால் ஒரு நெருக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் யுத்தம் செய்வதற்கான ஏற்புடைய சூழ்நிலை. நீங்கள் மாத்திரம் ஒரு ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும், கடந்து போகணும். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால் போங்க. நின்றது போதும், கடல் பிளக்கும்போது தாண்டி போங்க, ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடங்க. சத்துரு மடங்கடிக்கப்பட்டதை சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. சில காரியங்களில் நம்மளே யுத்தம் செய்து வெற்றி பெற்று நாம் பெருமை பாராட்டுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி சில பிரச்சனைகளில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியல. கர்த்தர் மாத்திரம்தான் செய்தாகணும். இருக்கிறதுலே மிகப்பெரிய வெற்றி எதுனா அவர் மாத்திரம் செய்கிற வெற்றி தான். இதை போல் ஒரு அற்புதம் பைபிளில் எங்கேயுமே நடக்கவில்லை. இதுக்கு முன்னாலேயும் இதுக்கு அப்புறமாவும். ஒரு பக்கம் ஜனங்க காப்பாற்றப்படுறாங்க, ஒரு பக்கம் எதிராளி ஒருவன் கூட தப்பாமல் தண்ணீரில் அழிக்கப்பட்டான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் ஒரு போராட்டம் மனுக்குலத்துக்காக நடந்தது. பாவ கட்டுகளை தாண்ட முடியாமல் சோர்ந்து போயிருந்த நிலைமையில் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரத்தில் 18 முதல் 20 வசனங்களை பார்க்கும் பொழுது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க செய்யும்படி வந்தார். அநியாயம் செய்து கொண்ட பிசாசை ஜெயிக்கும்படியாய் வந்தார் இயேசு கிறிஸ்து. எப்படி எகிப்திலிருந்து மோசை வெளியே கொண்டு வந்தானோ, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியாது. பல காரியங்களை மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறீங்க, வெளியே வர முடியாமல். ஆனால் ஜெயம் ஏற்கனவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து விட்டார். நீங்கள் மாத்திரம் விசுவாசித்து அவரை பற்றி கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இதுவரைக்கும் கலங்கி தவித்து கொண்டு சில காரியங்கள் நம்ம தாக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் விழுந்து விழுந்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கணும். வெளியே வர முடியல, பிடிச்சிருக்குங்க, எப்படி இதில் தப்பிக்கன்னு தெரியல. சில கெட்ட பழக்கங்கள், சில துர்க்குணங்கள், சில தகாத உறவுகள், தொடர்புகள், பழைய பாவங்கள் இன்னைக்கும் பிடித்து வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பார்வோன் சிலுவையில் மேற்கொள்ளப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சம்பாதித்த ஜெயத்தை குறித்து ஒரு 5 முக்கியமான வசனங்களை இன்னைக்கு சுருக்கமாக வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுதி கொடுங்க. The victory of our Lord Jesus. சிலுவையில் ஆண்டவர் இயேசு சம்பாதித்த வெற்றி. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தில், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு பாருங்க, பிசாசானவனையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய துரைத்தனங்கள்னு சொல்லும்போது அவனுடைய ஆக்கிரமிப்பு, அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய எல்லா அதிகாரங்களையும், ஆணவம், கர்வம், இது எல்லாத்தையும் பாருங்க. மனுஷனுடைய துர்க்குணத்தின் உச்சக்கட்டம் ஆண்டவர் இயேசுவின் பாடு மரணத்தின் போல் வெளிப்பட்டது. அவைகளை வெளியே கொண்டு வந்து he brought out the principalities and powers and overcame them. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அன்னைக்கு மேற்கொண்ட பொழுது அவன் தப்பவே இல்லை. அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய துர்க்குணம், அவனுடைய எல்லா அநியாயங்கள், அவனுடைய எல்லா அதிகாரங்கள், இதெல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து சிலுவையிலே அவைகளை என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். இன்னைக்கு இயேசு வெற்றி சிறந்து விட்டார். இன்னும் நம்ம தோல்வியிலே உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது முக்கியமான காரியம் நம்ம படிக்க வேண்டியது, இப்போ கொலோசியர் 2:14-15 வாசித்தோம். எபிரேயர்ல 2:14-15 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்தார்னு போடல, அழித்தார். 1 யோவான் 3வது அதிகாரம்
8வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு பாருங்க, சிலுவையில ஆண்டவர் சம்பாதித்த வெற்றி அவனை ஜெயித்தது மாத்திரமல்ல, அவனை அழித்தார். எதெல்லாம் அழித்தார்? அவனுடைய அதிகாரத்தை அழித்தார், அவனுடைய கிரியைகளை அழித்தார். எல்லாத்தையும் he has destroyed, totally destroyed. பிசாசானவன் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும். ஆனால் அவனுடைய அதிகாரம் அழிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது. 3வது முக்கியமாக நம்ம வாசித்தோம் பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும். இந்த அழிக்கும் பொழுது அவர் எப்படி அழித்தார்னு ரொம்ப அழகாக அங்கே போடப்பட்டிருக்கு. பெரிய புரட்சி செய்து சலசலப்பு உண்டாக்கி அழிக்கவில்லை. மேத்யூ சாப்டர் 12 verse 19 வாசிங்க. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியிருக்கிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இயேசு எவ்வளவோ பாடுபட்டார், ஆனா மயிர்கத்திரிக்கவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் வாய் திறவாமல் இருந்தார்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாய் பேசாமலே பெரிய ஒரு சூழ்ச்சி, இது சலசலப்பு உண்டாக்காமலே அமைதியாகவே காரியத்தை முடிச்சிட்டார் தேவன். ஹல்லேலூயா. பெரிய பிரபலம் உண்டாக்காம ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெற்றி சிறந்தார்னு அதை எழுதியிருக்கு. விக்ட்ரி விதவுட் எனி ஃபேன்ஃபேர். சில பாருங்க, ஜெயம் வருதுன்னு உடனே இன்னைக்கெல்லாம் விளையாட்டு போட்டிகள்லாம் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறான். ஆண்டோடைய வெற்றியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக முடிஞ்சிடும். எதிராளி என்ன கூத்து அடிச்சுட்டு வந்துட்டுப்பான், அந்த ரதத்தின் சத்தம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆக்ரோஷமாக வந்திருப்பாங்க, பயங்கரமாக பெருமை பாராட்டி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. எகிப்தியர் எவ்வளோ பேசுகிற, டேய் பார்த்துட்டேன்டா பார்த்தியா, முன்னால் செங்கடல் பின்னால் நான், நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்றிருப்பான். ஆனால் ஆண்டவர் வழியை திறந்தார், அவனை மடங்கடித்தார். எத்தனையோ வருஷமாக கெர்ச்சித்து கொண்டிருக்கிற அந்த பழைய பாம்பாகிய பிசாசானவனை சிலுவையில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாய் திறக்காமல், எவ்வளோ இங்கே கீழே இருந்து பேசுகிறாங்க, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனால் உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள், இறங்கி வா. இத்தனை பேரை ரட்சித்தானே, தன்னை ரட்சிக்க அவனுக்கு சக்தி இல்லை, இப்படிலாம் வந்து ஏளனம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வாய் திறக்காமல் ஜெயித்தார். இன்னைக்கு நம்ம தேவன் செய்து காட்டுகிறவர். பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, செயல் வீரரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்த பின்பு உங்களை துதிக்க வைப்பார். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாகவே யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயித்த இந்த ஜெயத்தை பற்றி ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதை எப்படி யோசிக்கிறேன், முடிவு வரைக்கும் சகித்து ஜெயித்தார். ஆண்டவர் எதை துவங்கினாலும் அதை முடிக்கிற வரைக்கும் விடமாட்டார். முடிந்தது என்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு வரணும். செஞ்சு முடிச்சிட்டேன்பா, கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார், கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தார், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். செங்கடலில் சில நேரம் கடக்க கொண்டு போய் சில பாதியிலே விட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. அடுத்த பகுதி கடந்து போகிற வரைக்கும் மாத்திரமல்ல, எதிராளி முறியடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார். முறியடித்து எல்லாம் முடித்த பிறகு அதை பார்க்கும்படி கண்களை கர்த்தர் கொடுப்பார். சிலுவையில் அதான் நடந்தது. முடிந்ததுன்னு சொல்லும்போது என் இயேசு கிறிஸ்து முடிவு வரைந்து சகித்து வெற்றி சிறந்தார். இன்றைக்கும் பாருங்கள், சில சூழ்நிலை முடிவு வரைந்து அதில் இருந்து தான் ஆகணும். டக்குன்னு ஓடிட முடியாது. ஆளை விட்டால் போதும்பா, நான் போயிடுறேன், ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன், ஊழியத்தை கூட விட்டுட்டு ஓடிடுறானுங்க சிலர். நான் எப்பயுமே சொல்கிறேன், ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சார்னா ஜெயிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விடாதீங்க. ஒரு வேலையில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, தீர்வு அந்த வேலையை விட்டுட்டு போகிறதில்ல. நீங்கள் அந்த இடத்துல ஜெயமாக இருக்கிறது தான் என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது. கொண்டு போனவர் அவர் தானே. ஆண்டவர் வெளியே கொண்டு வர்ற வரைக்கும், இதை காட்டில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நீங்களாக எதுவும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருங்க. அல்லேலூயா. உங்கள் பணியை செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. சீக்கிரத்தில் அந்த எகிப்தியர் மறங்கடிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து இப்படி தான் பாருங்கள், பிதாவை நம்பி கடைசி வரைக்கும் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டுன்னு கதறுகிறார்.
அடுத்து சொல்கிறாரு, உம்முடைய கரத்தில் நான் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். அதை கைவிட்ட கரத்துக்குள்ளே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அதாங்க நம்பிக்கை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. பல போராட்டங்கள், எதிர்பாராத போராட்டங்கள், விகற்பமான போராட்டம், இது மாதிரி ஒரு காரியம் எங்கள் குடும்பத்துக்கு வந்துச்சு பாஸ்டர். என்ன பண்ணணும்னு தெரியல. கர்த்தர் கடக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதிராளி தோற்கடிக்கப்படுவான், நீங்கள் ஜெயமாய் கடந்து செல்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முடிவறிந்தும் சகித்து ஜெயித்தார். விக்டரி பை என்டியூரிங் டில் தி எண்ட். ஐந்தாவது ஜெயத்தை பற்றி முக்கியமான தகவல் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன். இன்னைக்கு ஜெயித்து வெற்றி சிறந்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதான் உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தார். விக்டரி த்ரூ ரிசரக்ஷன். மத்தேயு 28:18 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு அதிகாரம் மாத்திரம் இல்லைங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் என் இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராய் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வெற்றி சிறந்து வெளியே வர செய்வார். சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போகுது. கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் அல்லேலூயா அன்னைக்கு உலகத்தை விட்டு எடுத்து போட போகிறார். பிசாசானவன் வெளியே தள்ள போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கடக்க செய்வார். செங்கடலையும் கடக்க செய்வார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை கடக்க செய்வார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை போய் சுதந்திரிக்க செய்வார். சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. எளிமையில் இல்லைங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம், பட்ட பாடுகள், ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கும் பாவத்தின் மேல் ஹல்லேலூயா எங்களுக்கு ஒரு வெற்றியை சம்பாதித்து விட்டதும் அல்லாமல், பாவத்துக்கு அதிகாரியாகிய ஆண்டவரே தகப்பனே, பாவத்துக்கு பிதாவாகிய, பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவனை அழித்து ஜெயித்து இன்றைக்கு அந்த ஜெயத்தை எங்களுக்கு நீ தர வல்லவராக இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெயத்தை தார், ஆசீர்வாதத்தை தார், சமாதானத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.